ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹட்சன் டேனியல். எதுக்கு இந்த செகண்ட் இன்ட்ரோன்னு எனக்கே தெரில. ஆக்சுவலாக நான் வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு சின்ன வேலையை வந்து போயிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட FGS இருக்குது. அண்ட் ஓனர் ஆக்சுவலாக இருக்கிறாரு. அவர் வந்து கேமரா முன்னாடி வர இப்போ யோசிக்கிறாரு, எப்படியாவது அவரை கேமரா முன்னாடி வர வச்சு அவர்கிட்ட நம்ம இன்னும் நிறைய விஷயங்களையும் கேட்போம். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னென்ன ப்ரோ என்னென்ன கான்ஸ் அப்படின்னு வந்து பார்ப்போம். அதாவது என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அட்வான்டேஜஸ் பற்றி பேசுகிறேன், டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம வந்து பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட சிட்டிங் பொசிஷன் டூ குட். உட்காரக்கு செம்மையாக இருக்குது. அதுதான் செம்மன்னு தெரில. ஆக்சுவலாக உட்காரக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இட்ஸ் டூ குட். நல்ல வந்து அப்ரைட்டான பொசிஷன், ரொம்ப வைடான ஹேண்டில் பார்ஸும் கிடையாது, ரொம்ப ஷார்ட் ஆனதும் கிடையாது. பழைய எஃப்ஜியை விட எனக்கு வந்து இந்த எஃப்ஜியோடைய பொசிஷனிங் வந்து சூப்பர் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் உட்காந்துட்டு பாருங்களேன், எனக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்து நான் ஓட்டுறதே எனக்கு ஸ்ட்ரெயின் இல்லை, ஓட்டுறதே எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ வந்து இதில் ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் வந்து எனக்கு வந்து இருக்குது. அண்ட் தென் செகண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன இந்த வண்டியில் ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சீட் உண்மையிலே குஷனிங் சூப்பராக இருக்குங்க, நான் சொல்லி ஆகணும். ஒரு Yamaha வந்து நம்ம எக்கானமி ரேஞ்சில் எல்லாருக்குமே யூஸ் பண்ண தகுந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி நான் உருவாக்கியிருக்காங்கன்னு தான் உண்மையிலே சொல்லுவேன். பிகாஸ் சீட்டிங் அந்தளவு நல்லா இருக்குது. எனக்கு சீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்தளவு இந்த வண்டியோட சீட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் வேறு என்ன ப்ளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்னும் இருக்குது நிறையா ப்ளேசஸ். நான் அதை ஓனாக வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ப்ளேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வண்டியோடைய சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து இட்ஸ் டூ குட். இது எவ்வளோ குட் அப்படின்னா வந்து நல்ல, அதாவது வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்வேர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து என்னால் ஈஸியாக சஸ்பென்ஷன் என்னோட குடிலுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து போக முடியுது. பிகாஸ் இந்தியன் ரோட்ஸில் நிறையா வந்து குழிகள் இருக்கும். ஸோ வண்டியோட மித்த பார்ட்ஸுக்கு வந்து டேமேஜஸ் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா சாஃப்ட்வேர் சைடு இருக்கனால நம்மளுக்குமே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக குழியில் விடும்போது பயம் இல்லை. ஆக்சுவலாக குழியில் விழுது அப்படிங்கிற அந்த பயம் இல்லை. ஸோ அந்த சாரி கைஸ் ஆர் ரியலி இரிட்டேட்டிங். ஸோ அந்தளவு வந்து இந்த வண்டியில் வந்து எனக்கு பெருசாக வந்து சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லை. அந்தளவு வந்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. சூப்பரான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னே வந்து நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் டூ குட் ரியலி. அண்ட் ஆஃப்டர் த சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் வேறு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோடைய பில்ட் உடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஸ் ரியலி குட். ஓகே கைஸ், நான் இந்த வண்டியோட அடுத்து என்ன குட்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த வண்டியோட செகண்ட் குட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் முதல்ல. ஸோ இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆக்சுவலாக வந்து ஓரளவு நல்லாவே வந்து இதில் வழக்கம் போல தான் Yamaha பண்ணுறது தான் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம்னா இந்த வண்டியோடைய மேனுவலிட்டி இஸ் ரியலி குட். என்னால் வந்து ஈஸியாக மேனுவல் பண்ண முடியுது. இந்த உட்காரக்கூடிய பொசிஷன் என்னுடைய கைக்காகட்டும் என் குறுக்காகட்டும் ஒரு கடுகளவு ஸ்ட்ரெயின் கூட இல்லை. ஸோ மேனுவல் பண்ணும்போது எனக்கு செம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இந்த வண்டியில் வேறு என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னால் எவ்வளோ ஈஸியாக வந்து போக முடியுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இட் இஸ் டூ குட், டூ ஈஸி டு ட்ரைவ். ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொன்னேன் ஆக்சுவலாக மேனுவலிட்டி. அண்ட் தென் இந்த வண்டியோட அடுத்த நல்ல விஷயம் என்னென்னா பிரேக்கிங் இஸ் ஆல்சோ ஸோ குட். ஈஸியாக என்னால் பிரேக் பண்ண முடியுது. வண்டியோட பிரேக் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் பழைய எஃப்ஜியை கம்பேர் பண்ணேன். பழைய எஃப்ஜியை விட இந்த வண்டியோட பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் ரியலி குட். ஸோ இந்த வண்டியில் 3 மேஜர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம், இது 3ஐயும். அண்ட் தென் இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இருக்குது டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் படுற இதுதான். ஸோ கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கிடையாது. அண்ட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஓரளவு தெரியுது, பட் டிஸ்பிளே இஸ் டூ ஸ்மால். இவ்வளோ தான் மொத்தமே. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பட் ஏபிஎஸோடைய இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து பக்காவாக இருக்குது. பட் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். பிகாஸ் இந்த வண்டியோடைய ஆன்ரோடு ப்ரைஸ் ரேஞ்சு பார்க்கும்போது அது கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காத இன்னொரு முக்கியமான விஷயம்னா என்ஜின். எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்தளவு பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பவர் அவுட் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் எ பிட் டிஃபிகல்ட். ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பவர் அவுட் வந்து இந்த வண்டியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு
ஃபேமிலி யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டி வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இந்த வண்டி வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் லோ ஸ்பீட்லேயும் நல்ல கியரில் நம்மளால் ஈஸியாக இருந்து இதை ட்ராவல் பண்ண முடியுது. இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து வெறும் இப்போ 30 தான் போயிட்டுருக்கிறேன். அண்ட் நவ் ஐ எம் இன் 4th இயர். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஒன்று சொன்னார். என்ன அப்படின்னா வந்து லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈவன் தோ எல்இடி செட்டப்பும் இந்த வண்டியில் இருந்தாலும் ஹாலோஜனும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், லைட் வந்து அந்தளவு வந்து ரோட்டில் வந்து பாயிண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வண்டியிலும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட். ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய பிரைட்னஸ் வந்து ரோட்டில் அந்தளவு வந்து பாயிண்ட்டாக இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிக்ஸரில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து லைட் வந்து அந்தளவு பாயிண்ட்டாக இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து சேம், அதை விட இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக. அண்ட் பிரேக்கிங் இஸ் குட். மித்தபடி வண்டியோட டிரைவிங் இஸ் குட். ஃபேமிலி யூஸுக்கு இந்த வண்டி நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து நிச்சயமாக இந்த வண்டி வாங்கலாம். அண்ட் சர்வீஸ் காஸ்ட் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம், கொஞ்சம் கூட வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பழைய விஷயம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோடைய சர்வீஸ் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜில் அதையும் வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபேமிலி யூஸுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வந்து ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள். 150cc போதுமான அளவு பவர். அண்ட் நான் பெருசாக வந்து ஹை ஸ்பீட்லாம் அடித்து ஓட்ட போகிறது இல்லை, ஃபேமிலி யூஸுக்கு எனக்கு போதும் அப்படின்னா ஃபேமிலி யூஸுக்கு நிச்சயமாக வாங்கலாம். ஏன்னா பில்லியன் கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது. அவங்களோட சிட்டிங் பொசிஷன் ஆகட்டும், அவங்க கால் வைக்கக்கூடிய இடமாகட்டும், அது எல்லாமே வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பில்லியனுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ லேடிஸ் ஒன் சைடு போட்டு உட்காரவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சஃபிஷியன்ட், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அண்ட் நான் இப்போ வந்து வெறும் 34 km நான் டாப் கியரில் போயிட்டுருக்கிறேன். இப்போ தான் நான் 4th இயர் வரேன். ஆக்சுவலாக இந்த அளவு ஸ்பீட்லேயுமே வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ண முடியுது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்து என்னால் வந்து சிட்டி ட்ரைவ் வந்து சூப்பராக பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். குடிகளில் விட்டால் தான் தெரியும் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் ஸோ குட் யார். நான் உண்மையிலே சொல்கிறேன், சஸ்பென்ஷன் செமையாக இருக்குது. கியர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணுறது அதை விட ஈஸியாக இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக ஆக்சுவலாக வந்து நம்மளால் வந்து சந்து பொந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். வச்சிருமோ அந்த யோசனையே தேவையில்லை. ஆனால் வந்து பவர் இஸ் ஜீரோன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக அந்தளவு வந்து இது பவர் ஃபீல் ஆகலை. அவ்வளோதாங்க. இந்த வண்டியில் பெருசாக வந்து சிட்டி ரைடு ப்ளஸ் கம்ஃபர்ட் ரைடுக்கு நீங்கள் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். பெருசாக பவர்ஃபுல் ரைடெலாம் நான் பண்ண போகிறேன்னா வேணாம். அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வந்து எனக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. காலில் வந்து வைப்ரேஷன் இருக்குது, ஹேண்டில் பார்ஸில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமாட்டி நான் கொஞ்சம் இழுத்தும் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதுக்கு மேலே வைப்ரேஷன் வருமா அப்படின்னா வரதான் செய்யுது. ஸோ கொஞ்சம் வைப்ரேஷன் இந்த வண்டியில் இருக்குது. பட் இன்ஜின் இஸ் ரிஃபைன் அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் இந்த வைப்ரேஷன் இஷ்யூ வந்து கொஞ்சம் வந்து குட்டெக்ஸில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சேம் டைம் ஹேண்டில் பார்லேயும் வந்து அந்த 4000 RPM டச் ஆகி மேலே போகும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்தளவு RPM ரைஸ்லேயுமே வந்து எனக்கு வந்து பெரிய ஸ்பீட் அத்தனை ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் எ குட் ஃபேமிலி வெஹிக்கிள், நல்ல வெஹிக்கிள், ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியான வெஹிக்கிள். ஸோ தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஹை ஸ்பீட் ட்ரைவ் பண்ணக்கூடியவன், பயங்கர நல்லா ஓட்டக்கூடியவன் அப்படின்னா வந்து என்கிட்ட கேட்டால் இந்த வண்டியை வந்து பெரிய ப்ரிஃபரபிள்னு சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் ஆல்சோ குட் வெஹிக்கிள். அண்ட் இந்த மாதிரி மட்டமான ஒரு சில டிசைன்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிளாஸ்டிக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பிரேக்கிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரேக் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆசம். பிரேக் ரெஸ்பான்ஸ் உண்மையிலே சூப்பருங்க, செம்ம பிரேக்கிங். அதான் சொல்கிறேன், இந்த வண்டியில் பிரேக் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. பாடி ஸ்டெபிலிட்டி, டிரைவிங் இது எல்லாமே ஓகே. மேனுவலிட்டி இஸ் ஓகே. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வண்டியை ஃபேமிலி யூஸுக்கு வந்து ஈஸியாக வாங்கலாம், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஸோ குட். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும், நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச நான் இந்த ஓனரையும் வந்து டேரெக்டாக வந்து நான் மீட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு அவரையும் கேமரா முன்னாடி வர வைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. ஜாவா ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், ஜிக்ஸர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஜிக்ஸர் ஆக்சுவலாக என்னுடைய வெஹிக்கிள் ஜிக்ஸர் 2019 SF. ஸோ நீங்கள் அதையும் கூட செக் பண்ணுங்கள். எல்லாமே நான் முடிஞ்சதில் ஐகார்டில் வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் வந்து நான் போடுறேன்.
ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த எல்லா வீடியோமே வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணி லாட். ஏன்னா இந்தளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக அது உண்மையிலே நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஹிட் த லைக் பட்டன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்னென்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் see you in the next vlog. Bye from Hudson Daniel. Bye bye.